ஹாய் எல்லாருக்கும். ஸோ கிட்ஸரோட பார்ட் 1ல என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோன்னு ஒரு மேலோட்டமா காட்டியிருந்தேன். அண்ட் கிட்ஸர் பார்ட் 2 வீடியோல ஃப்ரிட்ஜ் என்ன பார்த்துருக்கோம், வாஷிங் மிஷின் என்ன பார்த்துருக்கோன்னு எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே ஷாப்புக்கு வந்திருந்தப்போ ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாங்க போகிறோன்னு சொல்லி மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேப்லாம் விட்டு கிச்சன் இப்போ முடிச்சாச்சு. ஆனால் அப்போ வந்து 64,000 சம்திங் இருந்தது. இப்போ அதே ஃப்ரிட்ஜ் வந்து 77,000க்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வைஸும் அதிகமாக போச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் சில விஷயங்கள். அன்னைக்கு மறந்தது வந்து இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரே டோரு வந்து என்னென்னா இது ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜு, அதாவது இந்த சைடு போர்ஷன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ரிட்ஜு. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த போர்ஷனை வந்துட்டு ஃப்ரீசராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு போதும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரிட்ஜுக்கு நிறைய ஸ்டோர் பண்ண ஐட்டம்ஸ் தேவைன்னா இதையும் நம்ம டோட்டலாக ஃப்ரிட்ஜ் ஐட்டம் மட்டுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனு மீட்டு அது இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே உங்களுக்கு ஃப்ரீசராக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்று இது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு, இல்லைன்னா ஃபுல்லாக ஃப்ரீசர் அந்த மாதிரி வைக்க முடியும். ஸோ ஃப்ரீசர் மட்டும் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்டோர் பண்ண மாட்டோம். அண்ட் ஃப்ரிட்ஜுக்கும் நம்மளுக்கு தேவை அதிகமாக வரலாம். ஸோ இதை எடுக்கிறத கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஓகே, பட் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்னொன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல வேளை நம்ம ஆர்டர் எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் வந்து 3 டோராக வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜாக வச்சுக்கலாம். வேணும்னா இதை வந்துட்டு நம்ம ஃப்ரீசராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீசருக்கு வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம ஐஸ்கிரீமு, மீட்டு எல்லாமே, ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் கிடைக்கும். அங்கே வந்துட்டு இது டோட்டலாக ஒரே டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு இல்லைனா ஃபுல்லாக ஃப்ரீசர் மாதிரி. இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டுமே நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஏரியா எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதில் ஃப்ரீசருக்கு எப்போவுமே கம்மியாக தான் தேவை. எனக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு ஒரு சைடு ஃப்ரீசர் ஒரு சைடு வந்து எடுத்துடாதீங்க. நம்மளுக்கு ஃப்ரீசிங் லைக் அந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஃப்ரிட்ஜுக்கு தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் வாங்குறது, மீட் வாங்குறத விட ஃப்ரூட்ஸ் தான், வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக வாங்குவோம். அதனால 3 டோர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம கிச்சன் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இதில் பிளாக் வராதான், இதில் இந்த கலர் தான் வருமா. ஆமாம், செக் பண்ண இருந்தால் ஓகே. ஸோ ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 2 டோர் இருக்கிற மாதிரி போகலாமா இல்லை 3 டோர் வாங்கலாமான்னு ஒரே டவுட்டில் இருந்தோம். கொஞ்சம் ஆரண்டி பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு தெளிவு கிடச்சிது. ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலே ஃப்ரீசருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரீசரில் தான் நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டாக் பண்ணலாம். ஸோ ஃப்ரிட்ஜும் ஃப்ரீசரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டபுள் டோர் பிளாக் கிளாஸ் ஃபினிஷ் தான் ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கோம். ஆனால் ஒயிட் இதில் வேறு கலர் இருக்கா ப்ரோ? வேறு கலர்னா சில்வர் தான். நம்ம குவாலிட்டி அது போகிறது நீங்கள் எல்ஜி போய்க்கலாம். எல்ஜியும் பாஷ் கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஆக்சுவலாக ரெண்டுமே 2 யூசஸ் தான். ஒன்று வைப்ரேஷன் ஆச்சு, அதாவது அந்த சம்திங் ஸ்பின் ஸ்பீடில் கடன்னு ஆடுறதை தடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அது கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஆனால் ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணும். ரெண்டாவது கரண்ட் கன்சப்ஷன் சேம். இதுலேயும் 0.07 தான் வரும், அதுலேயும் 0.07 தான் வரும். ஸோ கரண்ட் கன்சப்ஷன் அவங்க வேரியண்ட் என்னன்னா இன்வெர்டர் மூலியமாவே அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோடது வந்து டைரக்ட் டிரைவ் மூலியமா கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆக்சுவல் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒன்று தான். ஆனால் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு, எல்ஜி நல்லா இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இப்போ இருக்க குவாலிட்டி எல்ஜியுமே பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஓகே குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸே இருக்காது. இன்கேஸ் அந்த மாடல் வந்து லாஸ்ட் ஒன் பீஸ் இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸில் வரும். அதனால நான் அதை சொல்கிறேன். ஓகே எனக்கு இந்த ரெண்டுமே பிடிச்சிருக்கு. செகண்ட் தேர்டு 2 பேருக்கு இது ஓகேவா ப்ரோ? இந்த கெப்பாசிட்டி ஓகேவா? அது இல்லாமல் பெட்ஷீட் குயில்ட் கால்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குயில்ட் இதுக்குள்ளே போகுமா ப்ரோ? பெருசாக இருந்தா ரொம்ப பெருசாக 9 kg தாங்க. ஓகே, குயில்ட் போகிற மாதிரி இருந்தால் 11 kg 12 kg அந்த மாதிரி போய்க்கலாம். ஓகே, இது சொல்கிறீங்களா?
நிறைய பேர் வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டீங்க, இதுக்கு கூட்டுறதுக்கு துடைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, வேலைக்காரி தான் வைப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஒரு வேலைக்காரி வைக்க போகிறேன். அது யாருன்னா இந்த க்ளீனிங் ரோபோட் தான். இவங்களே வந்து கூட்டி தொடச்சி நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் லைஃப்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வேலை செய்வாங்க எல்லா ரூமுக்கும். ஸோ நான் வந்து இவங்கள தான் ஹையர் பண்ண போகிறேன் நம்ம வீடு க்ளீனிங் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. நான் கேள்விப்பட்டது வந்து 2 பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அகாரோ ஒன்று, அது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொன்று வந்து ட்ரீமி அப்படின்னு சொல்லிட்டு. அகாரோ வந்து நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு 20-30க்குள்ளே வரும். ஆனால் ட்ரீமி வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால வேறு என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஹையரில் கூட இந்த ரோபோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹையர் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிராண்டடாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து 14,000 தான் வருது. இருந்தாலுமே ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ரோபோட் வாங்கிடுவோம்ல. இப்போல்லாம் நிறைய பேர்த்து வீட்டில் இந்த ரோபோட் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குன்னா மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அண்ட் வயசானவங்க தான் இருக்காங்கன்னா இன்னுமே கஷ்டம். ஸோ இதெல்லாம் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நம்ம டெரஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் டைல் போட்டிருக்கோம். ஸோ அங்கே ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த வைப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். புது வீட்டுக்கு போயாச்சு நம்ம தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்போ முத்து வந்து இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவார். ஏண்டா நீ முத்து இதுவும் எடுக்கிறியா? ஸோ இதுவும் எடுத்துக்கிறாராம். க்ளீனிங் அப்படின்னு வந்துட்டால் முத்து வந்து ஒரு ஓசிடி பேஷண்ட். திருப்பி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் க்ளீனிங்க்கு தான் நாங்கள் அடிக்கடி நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். இது வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டர் வைக்கிற மாதிரி ஒரு ஜக்கு. இப்போ வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து புதினா தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கோன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே புதினா, பட்டை, இல்லைனா டீ தூள், ஏதாவது ஒன்று டீ தூள் போட்டால் வெளியே வந்துடும் நினைக்கிறேன். டீ பேக் ஏதாவது ஒன்று போட்டு இதில் பாலோ தண்ணியோ ஏதாவது போட்டு இதில் மூடி வச்சிட்டா போதும். அது பாட்டுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் கீழே இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வேணுங்கிறப்போ ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இப்படி ஊற்றினாலே வந்துடும். ஸோ இது வந்து 880 rupees வருது. இது வாங்க போகிறோமா? இதை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஆனால் இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ வந்து கிளாஸில் 4 ஜக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4ல் வந்து ஃபஸ்ட்டு இது எடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்த மாதிரி கிளாஸில் எடுக்கலான்னா இந்த மாதிரி எடுக்கலாம். கடைசியாக தான் இது நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஒயிட் வித் ஒரு மாதிரி கோல்டன் டைப்பில் வந்ததுனால எனக்கு இது நம்ம கிச்சனுக்கு இது தீம் செட் ஆகுமோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கிச்சன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து கசகசன்னு கலராக வாங்காமல் தீமுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் ஒரு கோல்டன் ஷேட் வந்த மாதிரியே திங்ஸாக வாங்கிட்டு இருக்கிறதுனால இது செட் ஆகும்னு தோணுச்சு. அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து 630 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாங்க போகிறோம். ஜக் இதெல்லாம் அங்கே தண்ணி குடிப்போம் டெய்லியும். பேட்டர்னோடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சா ஷேக் ஆகாது. ஸோ நம்ம டம்ளரில் வந்து டீ காஃபி சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டம்ளருக்கு கீழே வச்சு கொடுக்கறது தான் இது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதில் எனக்கு இந்த உட்டில் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மற்ற கரண்டியெல்லாம் வாங்கி வச்சதுனால இப்போதைக்கு சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இந்த 2 கரண்டி எடுத்திருக்கோம். இதில் எதை வச்சு சப்பாத்தி போடுவாங்க எதை வச்சு தோசை போடுவாங்கன்னு எனக்கும் தெரில, முத்துக்கும் தெரில. ஸோ இது 2ல் 2மே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் கடைசியில். அவ்வளோதான், கிளம்புறோம். விட்டா கடையவே காலி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு என்ன இந்த இடத்துல காலி பண்ண சொல்லிட்டாரு முத்து. ஸ்பூன்லாம் எடுக்கல. ஸ்பூன் எடுத்துக்கலாமா? வா. ஸோ நம்ம வந்து ஸ்பூனு, ஃபோக்கு, பட்டர் நைஃப் எல்லாத்தையும் ஒரே பிராண்டில் எடுத்துட்டோம். அப்போ தான் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்நாக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் தான் எடுத்திருக்கோம். இது வந்து 200 rupees. இதுவும் இந்த 2மே 200 rupeesக்கு எடுத்திருக்கேன். செட் ஆஃப் 6. இது மட்டும் செட் ஆஃப் 2 வந்து 220 rupeesக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது 3மே வந்து ஒரே பிராண்டில் எடுத்ததுனால ஓகேன்னு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, பட்ஜெட் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது. இது வந்து நான் பார்த்தேன். இதுவும் பார்க்க அழகாக இருக்கே, இந்த கலர் கோட் பண்ணது. இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு பிளாக் நைஃப் கொடுப்பாங்களே ஹோட்டல்லாம் வாங்கினா, அதுன்னு நினச்சிட்டு தான் தொட்டு பார்த்தா அப்போ தான் தெரியுது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனால் அது மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்கான், ஒரு பிளாக் கோட்டிங். கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு பார்த்துக்கிறேன். 775 rupees வருது. அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு கடாயை வாங்கிட்டு போயிடலாம்.
அதனால் ஃபோக் அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு நார்மல் ஃபோக்கே எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த புஷ் அண்ட் க்ரஷ் ஒன்று, அப்புறம் இந்த ஹோல்ட் பண்ணுறது, பொட்டேட்டோ ஸ்மாஷர், அப்புறம் இது விஸ்க் எல்லாமே எடுத்தாச்சு. இது எல்லாமே ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம கிச்சனோட டேபிள் டாப்பில் இது வச்சா நிஜமாகவே ப்ரீமியமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் ஒயிட் போனதுனால இந்த மாதிரி பிளாக் கலர் ஐட்டம் வைக்கும்போது நல்லா அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம சப்பாத்தி போடுறோன்னா சப்பாத்தி போட்டால் அந்த மாதிரி கூட மல்டிபர்பஸ் தான், நம்மளுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை திங்ஸ் அந்த மாதிரி போட்டு இதுவும் நம்ம பேஸ்கெட் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் காஸ்ட் வைஸ் தான் கொஞ்சம் நினைக்கும்போது பயமாக இருக்குது. அது வந்து 1000 ரேஞ்சில் வருது, இது 650 ரேஞ்சில் வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது வந்து மரத்தோட சென்டர் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்டர்ன் கூட அப்படியே தெரியுது பாரு. அந்த நடுவில் மட்டும் ஒரு கலரில், அவுட்டரில் ஒரு கலர் மாதிரி ஒரு மரத்தோட நடு சென்டர் பீஸு சூப்பராக இருக்குது. அப்படியே கார்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ப்ரைஸ் செம்ம காஸ்ட்லி, 2250 ருபீஸ். எல்லாமே மைல்டு ஷேடாகவே பார்த்துட்டு இந்த டார்க் ஷேடில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக சாப்பிங் போர்டு மட்டும் நான் வாங்கலை, அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை கூடிய சீக்கிரம் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தது வந்து ஒரே பீஸில் ஒரு சாப்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பீஸ், குட்டி குட்டியாக ஸ்கொயர் மாதிரி தெரியுதுல்ல, இது வந்து ஒவ்வொரு உட் பீஸ். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி சேர்த்து வச்சு கம் போட்டு இவ்வளோ பெருசாக மாற்றிருக்காங்க சாப்பர். இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக அந்த க்ளூ போய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஸோ குக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்திகள், தோசை தவா, அப்புறம் இந்த கடாய் எல்லாமே. ஆனால் கடாய் ஐட்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல பிராண்டில் ஒரு டீசெண்டான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எல்லா கடாயுமே வாங்கி வச்சுட்டேன். லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணக்கூடாதுன்னு தான் முன்னாடியே ஒரு நல்ல பிராண்டில் பார்த்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். நம்ம கிச்சன் தீமுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆரோ வாட்டரும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தான் வேணுங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரெண்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி இதுவும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து எங்கடா பைப்பு காணோம்னு சொல்லிட்டு நான் அப்பலேருந்து தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து நம்ம டச் பண்ணாலே போதுமா, சென்சார்லேருந்து இங்கே வாட்டர் வந்து வெளியே வருமா. ஸோ இது நல்லா இருக்குது. இது 4 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து 10,500 ருபீஸ். இதுலேயே இது எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. இது 8,000. ஆமாம், சைடில் மட்டும் ஒயிட் கலரு, ஃப்ரண்ட்டில் மட்டும் பிளாக் கலர் வருது. ஆனால் எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ப்ரீமியமாக இந்த கலர்லாம் இருக்கிறதுனால. ஆனால் இது மட்டும் 17,000 சம்திங் வருது. ஆனால் ஒரு ஆப்ஷன் கட் பண்ணாங்கன்னா 12,000 வருனாங்க. ஆமாம், உள்ளே வந்து எஸ்எஸ்ல ஃபில்டர் அந்த ஏதோ கப் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்ட்டு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ ரொம்ப ப்ராடாக நமக்கு தேவையில்லை, நமக்கு கம்மியாக 4 லிட்டர் கெப்பாசிட்டியே போதும். இது 7 லிட்டர்டா, 7 லிட்டர் நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டு யூசேஜ் எத்தனை பேர், 2 பேரா, மினிமம் 2லேருந்து 3 பேருக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ யூசேஜ் இல்லை, அது ரொம்ப அடைச்ச மாதிரி ஆயிரும் கிச்சனுக்கு முன்னாடியே. 7,000 வருது. 7,000 டப்பா மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல பிராண்டு, நல்லா இருக்கு. எல்லாமே வந்து ஷேப் இது வந்து கொஞ்சம் ஷட்டிலாக முடியும், எனக்கு தெரிஞ்சு தான் சூஸ் பண்ணுவோம். குட்டி, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதே எடுத்துக்கலாம். இது சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. இதுவும் டப்பா ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் இதாக குட்டியாக இருக்குல்ல, அதனால. நல்ல பிராண்ட் இல்லை. ஃபேபர் நம்ம சிம்னி அதில் தான் வாங்கியிருக்கோம். சிம்னி வேறு எல்லாமே சிம்னி மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நைஃப் செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம். இதில் வந்து இங்கே செட்டாக இருக்கிற மாதிரி நைஃப் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்க்கும்போது சிங்கிள் பீசஸாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த ரேக் ஃபுல்லாக நைஃப் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒட்டுக்காக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இது மட்டும் வாங்கினோம்னாலே இதுலேருந்து வெரைட்டி ஆஃப் நைஃப் வரும். இதில் வந்து இப்போ நம்ம ப்ரெட் கட் பண்ணுறது, அந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு நைஃபு, அந்த மாதிரி ஒவ்வொரு நைஃபு. இது வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம தனித்தனியாக வாங்க தேவையில்லை. இது பாரு, இந்த ரெகுலர் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது மீட் எதாவது சாப் பண்ண போகிறோன்னா இவ்வளோ பெரிய ஒரு நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஒரு நல்ல பிராண்டு, ரிச்சர்ட்சன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்டு. ஸோ இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு பிளான் இருக்குது. இதுவும் வாங்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அகாரோ பிராண்டில். இது வந்து ஷார்ப்னரோடு கொடுக்குறாங்க. நைஃப் வந்து நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே காம்போ வந்துடும் நம்மளுக்கு. சிசர்லேருந்து நைஃப், எல்லா வகையான நைஃபும் வச்சுருக்காங்க. ஆமாம்,
இவ்வளோ நைஃப் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலுமே எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். பீலர்லேருந்து கட்டர் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதை ஷார்ப் பண்ணுற டூலும் கொடுக்கறதுனால இது டோட்டலாக 2000 தான், பரவாயில்ல, நல்ல பிராண்ட் அகாரோ. ஸோ 2000 ரேஞ்சில் இவ்வளோ நைஃப் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நம்ம அது போய்க்கலாம். இது வந்து அதே ரிச்சர்ஸ்னு செம்ம ப்ரீமியமாக இருக்குது, சைஸ் ப்ரீமியமாக இருக்குது நிஜமாவே. இது 6000 சம்திங் வருது, இது 4000 சம்திங். ஆமாம், இங்கே பாரு. ஆனால் இதில் ரிவர் டைப்பில் நல்லா ஹேண்டில் வேறு மாதிரி வரும். ஹேண்டில் நல்லா பிடிச்சிக்கிறோம். இப்படி ஒரு இருந்தால் தான் நம்ம பிடிச்சிக்க முடியும். இப்படி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ கிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வருவோம். இந்த மாதிரி நைஃபு, அப்புறம் அகாரோலேருந்து நம்ம வாட்டர் ஃபில்டர் எல்லாமே, மற்றபடி எல்லா திங்ஸுமே பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படி இருக்கோம். ஃப்ரிட்ஜு முதல் கொண்டு வாங்கலான்ட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வாங்கின திங்ஸ் வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கிறோம், அதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.